ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரன்முறைப்படுத்தப்படாத அதாவது டிடிசிபி அப்ரூவல் இல்லாத பிளாட்டை எல்லாம் இப்போ மீண்டும் வரன்முறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மந்த்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் இருந்தது. இப்போ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதில் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா 2016க்கு அப்புறம் எதெல்லாம் பிளாட் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே வரன்முறைப்படுத்தி தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிடிசிபி அப்ரூவல், டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் பதிவு செஞ்சு ஒவ்வொரு ரோடும் இவ்வளோ சைஸில் இருக்கணும், இங்கே ஒரு பார்க் இருக்கணும், இல்லை யூட்டிலிட்டி ஏரியா இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் பிளாட்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2010 மாதம் 2016க்கு அப்புறம் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட்லாம் இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு உள்ளே வந்திருக்காது. அதாவது நம்ம அன்அப்ரூவ்டு லேண்டாக தான் இருக்கும். அந்த அன்அப்ரூவ்டு லேண்டை மறுபடியும் அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது வரன்முறைப்படுத்துறதுக்கு, ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மீண்டும் ஒரு வருடம் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20/10/2016 அல்லது அதுக்கு முன்னாடி அனுமதியற்ற பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் ஒரு மனையாவது விற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி விற்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னா அந்த மனைப்பிரிவுகளை அதுக்கப்புறம் எதெல்லாம் விற்கப்படாமல் இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வரன்முறையை படுத்துக்கலாம், அதாவது ரெகுலரைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருந்தாங்க அப்படின்னா 3/11/2017 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்து 30/6/2026 வரைக்கும் அது நீட்டிக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, அரசுக்கு கோரிக்கை எடுத்து இருந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இணைய வழியில் மட்டுமே தான் இதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறனால இன்னமும் நீட்டிப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதை ரீகன்சிடர் பண்ணி 30/6/2027 வரைக்கும் இந்த கால அவகாசத்தை நீட்டிப்பு செஞ்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இணைய வழி மூலமே மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த முடியும், ரெகுலரைசேஷன் படுத்த விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 500 ரூபா கட்டி அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டரோ அதுக்கேற்ற அளவுக்கு எந்த டவுனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு வசூலிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு சேஃபு. ஏன்னா பின்னாடி நமக்கு ஏதாவது கரண்ட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாவோ, இல்லை அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க அப்போ நம்ம அப்ரூவலுக்கு போவப்போ எல்லாம் கண்டிப்பாக இந்த டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம். இந்த கால அவகாசம் அதிகமாக நீட்டிகிட்டே போயிட்டுருப்பாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ சீக்கிரம் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இதை நீங்கள் பெருசாக செலவு பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் செலவாகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஜினியர்கிட்ட போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரெகுலரைசேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்களே பண்ணலாம்னு ஆன்லைன்லேயே பண்ணலாம். பட் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதெல்லாமே ஒரு இன்ஜினியர்கிட்ட போனீங்க அப்படின்னா மினிமம் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை சீக்கிரமாக பண்ணிக்கிறது பெட்டர். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்ரூவலுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை இபிகே கனெக்ஷன் போனீங்கனாலும் சரி, இல்லை வாட்டர் கனெக்ஷன் போனீங்கனாலும் சரி, இந்த ரெகுலரைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். டிடிசிபி அப்ரூவல் இருந்தால் தான் நீங்கள் பிளாட்டை விற்க முடியும் அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதை செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.